நட்சத்திரம் போல ஜொலியுங்கள். லட்டு லட்டு ஓ சிவபாபா, கோலு மோலு ஓ சிவபாபா, இனிமையும் அன்பும் நிறைந்த எங்கள் செல்லமான சிவபாபா. மகிழ்ச்சியின் துளிகள் பொழியட்டும், சந்தோஷம் மழையாக பொழியட்டும். கோலு கோலு சோன சோன, குழந்தை போல பாசம் தரும் மிக இமையான பாபா. மேகம் போல் சிரிப்பு பொழியட்டும், மேகம் மழை பொழிவது போல சிரிப்பு எங்கும் பரவட்டும். தேவதையாக மாறிய போதும் சிரியுங்கள், தூய்மையான ஆத்மாவாக இருந்து எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். சகடி மகடி நீ என் பாபா, நீ என் உலகம், நீ என் அன்பான தந்தை. பாபா பாபா என் பாபா, அழகான பாபா, அருமையான பாபா, வித்தியாசமான பாபா, என் ஆதரவு பாபா, எங்கள் எல்லாம் பாபா. நீ என் முழு உலகம், ஓ பாபா. நீ அனைத்தும், நீ என் முழு உலகமும். ஓம் சாந்தி. ஜேர்னி ஆஃப் த லிட்டில் சோல்ஸ் என்ற தலைப்பில் 12 நாட்களுக்காக ஆங்கில பட்டி நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியில் இன்று 2வது நாள். இந்த உலகத்தில் பல்வேறு மதங்களை பார்த்தோன்னா கடவுளை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கறதினுடைய ஒரு சாரம் ஒரு அதிகாரபூர்வமான உறவிலிருந்து நெருக்கமான உறவாக மாறியிருக்கு. பொதுவாக பக்தி மார்க்கத்தில் கடவுள் என்ற கருத்து வரும்போது இல்லை கடவுளை நினைக்கிறப்போ பக்தர்களின் உள்ளத்தில் ஒரு சின்ன பய உணர்வு இருக்கும், அதில் ஒரு சின்ன தூரம் எப்போவுமே இருக்கும். ஆனால் அவரை நம்ம ஃப்ரெண்டாக பார்க்குறப்போ அவர் பயப்பட வேண்டிய அதிகாரம் மட்டும் இல்லாமல் மனித மனத்தையும் மனித ஆத்மாவையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு துணைன்றதை உணர முடியும். இப்போ மனிதர்கள் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க போவாங்க. ஆனால் கடவுள் மட்டுமே என்றைக்குமே நம்ம கூடவே இருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. ஆமாம் தானே? சைன மதத்தில் சஹன் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதற்கு துணை, ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். குர்பானியில் ஒரு பிரபலமான ஒரு வாசகம் இருக்குது. என்னுடன் பயணம் செய்பவர்களே என் உண்மையான நண்பர்கள்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சைன மதத்தில் கடவுளுடனான நட்பை பற்றிய பல கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு மதங்களில் பலவிதமான கதைகளும் இருக்குது. அதில் ஒன்று நாம்தேவ் என்ற ஒரு பக்தரை பற்றினது. இந்த பகத் நாம்தேவ்ன்றவர் குரு கிரந்த் சாஹிப்பில் ரொம்ப நேசிக்கப்படும் ஒரு மகத்தானவரில் ஒருத்தவராக இருக்கிறாரு. கடவுளுடன் அவருக்கு இருந்த உறவு ரொம்ப நெருக்கமானது. அதனால் கடவுளை தன்னுடைய துணையாக நேரடி உடல் ரீதியான நண்பராகவே நடத்துறதுக்காக அவர் எல்லா மத சடங்குகள் விதிகள் எல்லாத்தையுமே தாண்டி வந்தார். அந்த காலத்தில் மத அமைப்புகள், சாதிகள், இது போன்ற நிறைய விஷயங்கள்னால கட்டுப்பட்டு இருந்தாங்க. கோவில்கள், மத தலங்கள் அனைத்து ஜாதி அடிப்படையிலேயே நிர்வகிக்கப்பட்டது. அந்த மாதிரியான காலகட்டம். இந்த பகத் நாம்தேவ் குறைந்த ஜாதியை சேர்ந்தவர், அதாவது கீழான ஜாதியை சேர்ந்தவர்னு கருதப்பட்டார். அதனால் ஆச்சாரியர்கள் அவங்கள கோவிலிருந்து எப்போவுமே விலக்கியே வச்சுருப்பாங்க. ஒரு டைமு அவர் அந்தா நாக்நாத்ன்ற கோவிலுக்கு போகிறாரு. அங்கே அவர் ஒரு பக்தி பாடலை பாடிட்டு இருந்தார். அவர் தன்னுடைய அன்பிற்குரிய நண்பன், அதாவது கடவுள், அவருடைய ஆனந்தத்தில் முழுமையாக மூழ்கி இருந்தார். அவர் கோவிலின் பின்புறத்தில் நின்று பாடிட்டு இருந்தார்.
அப்போது கோவிலில் இருக்கக்கூடிய ஆச்சாரிகள் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. கோவிலின் முன் நாம்தேவ் இருக்கிறது அவங்களுக்கு அவமானமாக இருக்க மாதிரி தோணுதான். இப்போது கீழான ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் இங்கே இருக்கிறதுல விக்கிரகத்தினுடைய தூய்மை கெட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வலுக்கட்டாயமாக கோவிலேருந்து இழுத்துட்டு போயிட்டு வெளியில் விடுறாங்க. அவர்கள் நீ கடவுளை வழிபடணும்னா யாரும் பார்க்காத கோவிலின் பின்புறத்துக்கு போகணும், குறிப்பாக தூய பக்தர்கள் ஒன்றை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய இருப்பே கோவிலின் புனிதத்தை கெடுக்குதுன்னு அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால் கோவிலுக்கு பின்னாடி அப்படின்றது எப்போவுமே தூசி குப்பை அந்த கழிவு வேஸ்ட் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அங்கே நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் நாம்தேவ் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வருத்தப்படுறாரு. ஆனால் அதை விட கடவுளுடன் கொண்ட அவருடைய நட்பு மரியாதை காயப்பட்டிருக்கிறதாக அவர் வந்து உணர்றாரு. நான் கடவுளோட நண்பன், கடவுளோட ஃப்ரெண்டு நான். இங்கே கடவுளினுடைய மரியாதையே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர்கள் அவருடைய நண்பனை இந்த மாதிரி அவமதிக்கிறாங்க, நிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய கடவுளான உறவு, அவருக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு அத்தனை நெருக்கமானதாக இருந்தது. அவர் என்னுடைய துணை, என்னுடைய ஃப்ரெண்டு, கடவுள் என்னோட ஃப்ரெண்டு, இதே உணர்வோட கடவுள் மேலே ஒரு உரிமை அவருக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் பக்தி பாடல்களை பாடத் தொடங்கினார். அவரோட குரல் அந்த பாடலில் உயர்ந்த போது ஒரு அசாத்தியமான நிகழ்வு, அது ஒரு நடக்க முடியாத விஷயம் நடந்தது. சாஸ்திரங்கள்லையும் நூல்கள்லையும் கூறப்படுதாவது அவர் பாடத் தொடங்கிய போது அந்த கோவிலினுடைய முழு கல்லினுடைய அடித்தளம் 108 டிகிரி 180 டிகிரி சுழன்றுடுச்சு. அதாவது ஆச்சாரிகள் நின்றிருந்த கோவிலின் முன்புறமாக அந்த முன்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இவர் பாட தொடங்கினதும் அப்படியே திரும்பிடுச்சான், பின்புறமாக மாறிடுச்சான். நாம்தேவ் தூசியில் அமர்ந்து பாடிய பின்புறமே கோவிலின் புதிய பிரதான நுழைவாயிலாக மாறிடுச்சு. அதாவது இவர் பாட்டு பாடுறாரு, இந்த தூசி அந்த சைடு நின்று. அப்போ அந்த கோவிலே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆச்சாரியர்கள்கிட்ட இருந்து அப்படியே திரும்பி அவர் பின்புறம் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அந்த சைடு அப்படியே திரும்பிடுச்சு. அப்போ திரும்பினோடனே என்ன ஆகும், அந்த ஆச்சாரிகள் எல்லாரும் கோவிலில் பின்புறம் அந்த வெறும் கல் சுவரை பார்த்தபடி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அந்த கீழான ஜாதியை சேர்ந்த நாம்தேவ் மட்டும் தன்னுடைய நண்பனான கடவுளினுடைய நேரடியாக அந்த தரிசனத்தை அடைஞ்சார். இதனால் என்ன புரியுதுன்னா, தூய்மையான இதயம், பாபா சொல்லுவார் இல்லையா, தூய்மையான இதயம் கடவுளை மகிழ்விக்கிறது. அந்த தூய நட்பு, அந்த தூய இதயம் எப்போவுமே குழந்தை நிலையில் தான் இருக்குது. குழந்தைங்க எப்போவுமே பியூரிட்டியாக இருப்பாங்க, தூய்மையானவர்களாக இருப்பாங்க, தூயவர்கள். அவங்களுக்குள்ள பொறாமை போன்ற உணர்ச்சிகள் இருக்காது. அவங்களோட இதயமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு செயல்கள் நடவடிக்கை எல்லாமே தூய்மையானதாக தென்படும். அதனால் நாம் கடவுளின் முன்னிலையில் அந்த கள்ளம் கபடமற்ற குழந்தையாக மாறும்போது அவர் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார். கடவுள் எல்லா உயிர்களுக்கும் அன்பான ஃப்ரெண்டாக இருக்கார். இதை உணர்வதே அமைதியையும் அன்பையும் கொடுக்குது அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்குது. இப்போது நாம் ஒரு சிறிய பயிற்சி பண்ணலாம். எல்லாரும் நேராக உட்காருங்க, கண்களை மூடுங்க. நீங்கள் எப்போது எதுவுமே செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்து கண்களை மூடி கவனியுங்க. 10 செகண்ட்ஸ் உங்களுடைய மூச்சை மட்டும் கவனியுங்க. உங்களுடைய இதய துடிப்பை உணருங்கள். சரி, இப்போ நம்ம கண்களை திறக்கலாம். இந்த 10 செகண்ட்ஸில் உங்கள் மூச்சை கவனிச்சிங்களா? ஆம் அல்லது இல்லை, எஸ் ஆர் நோ, ஏதாவது ஒரு பதிலை எழுதுங்க. எஸ் இல்லை நோ, இது ரெண்டில் ஏதாவது ஒரு வார்த்தையை தான் எழுதணும். எல்லாரும் எஸ் சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய இதயம் துடிக்கணும்னு யாராவது சொன்னீங்களா? 1 2 3 4ன்னு யாராவது கட்டளை இட்டிங்களா? இல்லை, அது தானாகவே நடந்தது. அப்படி தானே?
இங்கே தான் இயற்கையினுடைய அழகு இருக்குது. இயற்கையினுடைய பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நடக்குது. ஆனால் அவ எப்போவுமே இருக்குது, எப்போவுமே நமக்கு உதவி பண்ணுது. உதாரணமாக காற்று, நம்ம காற்றை பார்க்க முடியாது, ஆனால் மூச்சு விடுறோம் இல்லையா? கண்களில் போகக்கூடிய அந்த ஒளி நமக்கு பார்வையை கொடுக்குது, அதனால் உலகத்தை பார்க்க முடியுது. ஆனால் கண்களில் போகக்கூடிய அந்த ஒளியை நம்ம பார்க்க முடியுமா? கிடையாது. பல விஷயங்கள் நம்மளுடைய வெறும் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதோடைய இருப்பு உண்மையானதாக இருக்குது. நாம் அதை உணர முடியும். அதே போல் கடவுள் இருக்கிறாருன்றதையும் நாம் உணர முடியும். அதை கண்களால் பார்க்க முடியலனா கூட கடவுள் ஒளி, அன்பு, கருணை நிறைந்தவர். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா பிறகு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானாக வந்திருக்கா? அந்த எண்ணத்தை யாரும் உங்களுக்கு சொல்லலை தானே, அது தானாகவே மனதில் வருது. அந்த மென்மையான உணர்வே கடவுள் உங்களை வழிநடத்தும் வழியாக இருக்குது. அதே போல் இந்த மனிதருக்கு நான் உதவி பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் யாருடைய ஒரு அறிவுறுத்தலும் இன்றி தானாகவே வருதா? அதுவும் கடவுள் நம்மளை மென்மையாக வழிநடத்தும் ஒரு விதம். அவர் நம் மூலமாக என்ன பண்ணுறாரு? செயல்படுத்துகிறாரு. ஆனால் அது நடக்க வேண்டும்னா நான் அவரை என்னுடன் இருக்க அனுமதிக்கணும். கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை நம்ம கூட வச்சுக்கணும். அப்போ தான் அது எல்லா விஷயங்களும் நடக்கும். நமக்கு ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற இடத்துல பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க 24 மணி நேரமும் 7 டேஸும் நம்ம கூடவே இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாளும் உங்கள் கூடவே ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் தூங்கவும் மாட்டார், ஒருபோதும் உங்களை விட்டுட்டு போகவும் மாட்டார், ஒருபோதும் உங்ககிட்ட கோச்சிக்கவும் மாட்டார். எப்போவுமே அதே அன்போடு நம்மளை நேசிச்சுட்டே இருப்பார். அந்த நண்பர் யார்? அந்த ஃப்ரெண்டு யார்? அவர் தான் கடவுள். இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, அவர் என்னை நேசிக்கிறார்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருடன் நான் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கிறது? நாம் யார்கிட்ட நட்பு வச்சுருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட வச்சுருக்கிறோம்? நம்மை கவனிப்பவர்களுடன், நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கிட்ட, நம்மளை ஊக்கப்படுத்துகிறவங்க கிட்ட வச்சுருக்கோம் இல்லையா? அதே போல் கடவுள் நமக்குள்ள சில பண்புகளை பார்க்குறாரு. என்னென்ன பண்புகள்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஷிப்க்கு? உண்மையாக பேசக்கூடிய ஆத்மாக்கள், கருணையும் அன்பும் இருக்கக்கூடியவங்க, பிறருக்கு உதவக்கூடிய உள்ளம் கொண்டவங்க, இரக்கம் உள்ளவங்க, தன்னை சேர்ந்திருக்க விரும்பும் ஆத்மாக்களை அவர் விரும்புகிறாரு. இந்த பண்புகள் நமக்குள்ளே வந்தால் நாம் கடவுள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அவரோட நாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். நாம் அவருக்கு பொம்மைகள், பரிசுகள் எல்லாம் கொடுக்கணுமா? டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், சாக்லேட் கொடுக்கணுமா பாபா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னா? இல்லை. இப்போ கடவுளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? கிடையாது. அவரை நினைத்தாலே போதும். எப்படி நான் ஒரு சின்ன நட்சத்திரமான ஆத்மாவோ அதே போல் என்னுடைய ஃப்ரெண்டு பரமாத்மா ஒரு சின்ன தூய அன்பான நட்சத்திரமாக இருக்கிறார். அவருடைய பேர் என்ன? சிவா. அன்போடு நாம் அவரை சிவபாபான்னு சொல்கிறோம். பாபானா அப்பா. அவரை நினைக்கிறப்போ முதல்ல நான் என்ன ஒரு சின்ன நட்சத்திரமாக பார்க்குறேன். நேற்று நம்ம பார்த்தோம் நான் அமைதியான நட்சத்திரம்னு. அந்த அமைதியான நட்சத்திரமான நான் தான் அந்த தூய அன்பு நிறைந்த நட்சத்திரமான சிவபாபாவோட குழந்தை, இல்லை அவரோட ஃப்ரெண்டு. இந்த ஒரு எண்ணமே போதும். கடவுள் ஒரு எண்ண தூரத்தில் தான் இருக்கிறாரு. எனக்கும் கடவுளுக்கும் இடையிலான தூரம் என்ன? அவர் ஆத்ம உலகில் இருந்தாலும் அந்த தூரம் ஒரு எண்ணம் தான். நீங்கள் அவரை நினச்ச நேரத்திலேயே அவர் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார்.
நாள்கள் மாதங்கள் பயணம் செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவ்வளோ நாள் காத்திருந்து பார்க்கணும், அவ்வளோ நாள் வந்து ஜேர்னி பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு என்ன தூரத்தில் தான் இருக்கிறார், நினச்சாலே போதும் அந்தளவுக்கு. இப்போது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சரீரத்தினுடைய வயது ஒரு 10 இல்லை 11 வயசாக இருந்தப்போ பிரம்மகுமாரிகளை நான் பார்த்தேன், மீட் பண்ணேன். அப்போது ஞானத்தை கேட்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நிறைய புரிதல்லாம் இல்லை, ஆனால் முறைப்படி முரளி கேட்க ஆரம்பித்தப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னு இன்றைக்கி நினைவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிகிட்ருக்கிறாருன்ற உணர்வு எனக்கு எப்போவுமே இருக்கும். என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிகிட்ருக்காரு. குழந்தை பருவத்திலருந்தே ஒரு நெருங்கிய நண்பன் வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த நாள்லேருந்து ரொம்ப முக்கியமான உறவு, கடவுள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார். அந்த பிணைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. இந்த வாழ்க்கையை தொடர வச்சதே இந்த பிணைப்பு தான், கடவுளை நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டது தான். இப்போ இந்த ஜேர்னியில் பல அனுபவங்கள் இருக்குது. அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். எம்பிபிஎஸ் முதல் ஆண்டு ஃபஸ்ட் இயர் வந்து ஃபைனல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போது என்ன பேப்பர் அப்படின்னா ஃபிசியாலஜி. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. நான் அப்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். எக்ஸாம் தொடங்கிறதுக்கு முன்பாக எப்போவுமே நான் பாபாவை நினைத்து எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன் எக்ஸாம். அப்போது கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோன்னே அப்படியே மைண்டெல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. ஏன்னா 20 மார்க் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்போது எம்பிபிஎஸ்சில் ஒரு விதிமுறை இருந்தது. ஃபஸ்ட் இயரில் வந்து நம்ம பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அப்புறம் இருக்கக்கூடிய அந்த 4 இயர்ஸ் தனி பேட்சில் தான் இருக்கணும். அப்போது நான் எனக்கு தெரிஞ்ச ஈஸியாக இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே முதல்ல எழுதினேன். அப்புறம் பேனா வச்சுட்டு மனதிற்குள்ளே பாபா கிட்ட பேசினேன். பாபா, நான் படித்த அளவுக்கு முயற்சி செஞ்சிட்டேன், ஆனால் இந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதுறதுன்னு புரியலை, எனக்கு தெரியலன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் செகண்ட்ஸ் அந்த உரையாடல் வந்து நானும் பாபாவும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பேனாவை எடுத்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எழுத ஆரம்பித்தேன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்களே எப்படி எழுதுனீங்க அந்த மாதிரி. அப்போது அந்த டைமில் வந்து கேட்குறப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு பேசிப்போம் இல்லையா. அப்போது வந்து எனக்கு தெரிஞ்சுது எல்லாரும் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, நான் மட்டும் வேறு ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னு. இப்போ எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது, பதட்டமாக இருந்தது. ஃபஸ்ட் இயரில் ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான், அடுத்து 4 வருஷம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சேன். அப்போது ஒரு கள்ளம் கபடமற்ற குழந்தையை போல் பாபா கிட்ட நான் சொன்னேன், ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா உங்கள் பேர் தான் போகும், அப்புறம் எல்லாத்தையும் விட்டுடுவேன். முடிவுகள் வந்த நாளில் ரொம்ப பயத்தோட பதட்டத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாடத்தில் எனக்கு டிஸ்டிங்ஷன் வந்தது. மற்றவங்க எல்லாரும் வெறும் பாஸ் தான். அந்த நேரத்தில் இன்றைக்கி வர எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் பாபா வந்து எழுதலை, ஆனால் நான் முயற்சி பண்ணேன். அவர் அந்த நேரத்தில் என்னுடைய மனசை தெளிவாக்கி என்னை சரியான வழியில் வழி நடத்தினார். அவர் அந்த பாதையை சுத்தமாகவும் தெளிவாகவும் ஆக்கிட்டார். அதனால் நீங்கள் தடுமாற மாட்டீங்க, நீங்கள் பயப்பட மாட்டீங்க, சரியா? அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய செயல்முறை என்ன அப்படின்னா, ஒரு சிறிய நட்சத்திரத்தை உருவாக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் லவ்லி காட் அப்படின்னு எழுதணும். நாம் நேற்று பேசினது போல் இந்த கிராஃப்ட் அதாவது கைவினை செயல்பாடுகள் எல்லாமே 12வது நாளின் முடிவில் ஒரு தனித்துவமான செயல்பாடாக ஒருங்கிணைக்கப்படும். அதனால் இந்த 11 நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா கிராஃப்டையும் உங்களுடைய பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கடைசியில் அது எல்லாத்தையும் ஒன்றா இணைத்து ஒரு புதிய ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டியை நாம் உருவாக்குவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு நேரத்துலையும் நாம் கடவுளை நம்மளுடைய நண்பனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிச்சோடனே சில வினாடிகள் அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய கையை உங்கள் இதயத்தின் மேலே வச்சு குட் மார்னிங் பாபா, யூ ஆர் மை லவ்விங் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்.
காலை வணக்கம் பாபா, நீங்கள் என்னோட அன்பான நண்பன் அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் இப்போ சொல்லலாமா? எல்லாரும் உங்களுடைய கைகளை இதயத்தின் மேலே வச்சு சொல்லலாம். குட் மார்னிங் பாபா, யூ ஆர் மை லவ்விங் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுங்கள். கண்களை திறக்கும் போது வரும் முதல் எண்ணமே என்னோடய ஃப்ரெண்டுக்காக தான் இருக்கணும். டே ஃபுல்லாக நான் மகிழ்ச்சியாக இருந்தால் தேங்க்யூ பாபான்னு சொல்லலாம். பயமாக இருந்தது அப்படின்னா பாபா ஹெல்ப் மீ, பாபா எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை பதட்டமாக இல்லை எனக்கு தைரியம் தேவைப்படும் போது பாபா கைட் மீ பாபான்னு சொல்லணும். ஏன்னா அவர் என்னோடய ஃப்ரெண்டு. அவர்கிட்ட இருந்து உதவி வாங்கணுன்னா எனக்கு முழு உரிமை இருக்குது. அதனால் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஃப்ரெண்டு அப்படின்னா ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கும். கடவுள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உதவக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறாரு. அதனால் நான் அவருடைய ஃப்ரெண்டாக இருந்தேன்னா நானும் அதே ஃப்ரீக்வன்சியில் இருப்பேன். இப்போ அவரை போல் மென்மையாக அன்போடு பேசுகிறது ஒரு நல்ல செயல்தான். யாராவது ஊக்கப்படுத்துறது, ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறது, யாருக்காவது உதவி பண்ணுறது, யார்கிட்டையாவது அமைதியாக கனிவாக இருக்கிறது என் நண்பனினுடைய ஃப்ரீக்வன்சியில் சமமான ஒரு சின்ன செயல்தான். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாளினுடைய நடந்த எல்லா நிகழ்வுகளையும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும். குட் நைட் பாபா, தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். நாம் என்ன சொல்லணும்? குட் நைட் பாபா, தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட். சரி, ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பாபாவை உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுக்கலாம். இப்போது எல்லாரும் கண்ணை மூடுங்க, நேராக உட்காருங்க. உங்கள் மூச்சு மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. மூச்சை கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை நெற்றியின் நடுவில் சின்ன நட்சத்திரத்தின் மேலே கொண்டு வாங்க. நான் ஒரு சிறிய நட்சத்திரமான ஆத்மா. என்னுடைய நண்பன் சிவபாபாவும் ஒரு சிறிய ஒளி வடிவம். அவர் என் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். என்மேல் சுயநலமில்லாத அன்பை வெளிப்படுத்துகிறார். வெளிச்சம் இருளை நீக்குவது போல கடவுளின் அன்பு என்னுள் இருக்கக்கூடிய எல்லா பலகீனங்களையும் விளக்குகின்றது. நான் தூய்மையாகவும் லேசாகவும் மாறிக்கொண்டிருக்கிறேன். அவர் எவ்வளவு அன்பானவரோ அதேபோல் நானும் அவருக்கு சமமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். இந்த அன்பை நான் உலகிலுள்ள எல்லா உயிர்களுக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறேன். ஓம் சாந்தி. இன்றைய ஜேர்னல் செயல்பாடு, நடுவில் ஒரு வட்டம் வரைந்து அதற்குள்ளே காட் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு எழுதணும். அந்த வட்டத்தை சுற்றி சின்ன சின்ன வட்டங்களை வரையணும். கடவுளை என்னுடைய நண்பனாக நான் எப்படி உணர்றேன்னு எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நண்பனாக நான் அவர் கூட விளையாடுறேன், ஒரு ஃப்ரெண்டாக நான் அவர் கூட பேசுகிறேன், ஒரு ஃப்ரெண்டாக என்னுடைய ரகசியங்களை நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக அவர்கிட்ட நான் உதவி கேட்குறேன், ஒரு ஃப்ரெண்டாக அவர்கிட்ட நான் பாதுகாப்பை உணர்கிறேன். இப்படி உங்களுடைய நண்பனை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எழுதலாம். சரி, இதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக சில நிமிடங்கள் தியானத்தை ஒதுக்குங்க. அந்த தியானத்தில் நீங்கள் உரையாடல் செய்யலாம், உங்கள் உணர்ச்சிகளை ஷேர் பண்ணிக்கலாம். எப்போவுமே அவர்கிட்ட இருந்து சக்தி மட்டுமே வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட பேசலாம், அவர்கிட்ட உரையாடல் பண்ணலாம். அந்த அழகான இனிய உரையாடல் தான் நட்புன்னு சொல்லப்படுது.
இதுதான் கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய பியூர் ஃப்ரெண்ட்ஷிப், தூய நட்பு. நல்லது. இப்படிப்பட்ட அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் இன்னைக்கு கடவுள் கூட உருவாக்கிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி. சகடி மகடியோ சிவ பாபா, சகுமகனி சிவ பாபா, அல்லோ சிவ பாப்பா நீ நண்பான விளையாட்டுத்தனமான குழந்தை மனத்தை மகிழ்விப்பவர் லிம்பிடிம்போ சிவ பாபா, என் மனத்திற்கு இனிமை தரும் மிகவும் நெருக்கமான சிவ பாபா. தாளி அடித்து அடித்து பாடுங்கள், போலே பாபாவை மகிழ்வியுங்கள், கைத்தட்டியபடி பாடி எங்கள் அன்பான பாபாவை சந்தோஷப்படுத்துங்கள். நடனமாடி துள்ளி அலைபாயுங்கள், நிலா நட்சத்திரம் போல ஒளிருங்கள், மகிழ்ச்சியுடன் நடமாடி நிலா நட்சத்திரம் போல ஜொலியுங்கள். லட்டு லட்டு ஓ சிவ பாபா, கோலு மோலு ஓ சிவ பாபா, இனிமையும் அன்பும் நிறைந்த எங்கள் செல்லமான சிவ பாபா. மகிழ்ச்சியின் துளிகள் பொழியட்டும், சந்தோஷம் மழையாக பொழியட்டும், கோலு கோலு சோன சோன குழந்தை போல பாசம் தரும் மிக இமையான பாபா. மேகம் போல் சிரிப்பு பொழியட்டும், மேகம் மழை பொழிவது போல சிரிப்பு எங்கும் பரவட்டும், தேவதையாக மாறிய போதும் சிரியுங்கள், தூய்மையான ஆத்மாவாக இருந்து எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். சகடி மகடி நீ என் பாபா, நீ என் உலகம், நீ என் அன்பான தந்தை. பாபா பாபா என் பாபா, அழகான பாபா, அருமையான பாபா, வித்தியாசமான பாபா, என் ஆதரவு பாபா, எங்கள் எல்லாம் பாபா, நீ என் முழு உலகம். ஓ பாபா.